வணக்கம். வணக்கம். பத்ரி, கனவுலையும் கற்பனையிலையும் தான் நான் பக்கத்தில் இருக்கேன். நீ என்கிட்ட பேசுறது பழகிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது நீயும் என்னை காதலிக்கிறேன்னு புரியுது. ஆனால் ஏன் உன் காதலை சொல்ல மாட்டேங்கிற? காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தலைவா. கண்கள் சொல்வது வார்த்தைகள் அல்ல, கவிதைகள் தலைவா. கவிதை என்பது புத்தகம் அல்ல, பெண்கள் தான் சகியே. பெண்கள் யாவரும் கவிதைகள் அல்ல, நீ மட்டும் சகியே. இதயம் வெளியேறி அழைக்கின்றதே, காதல் இதுவா? இப்படி சொல்லி புரியும்படி ஆளை விடடா. மன்னிச்சுக்கடி, காதல் செய்வேன் கட்டளைப்படி. காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தலைவா. கண்கள் சொல்வது வார்த்தைகள் அல்ல, கவிதைகள் தலைவா. ஒவ்வொரு நாளும் நீ உன் காதலை சொன்ன நாளன்னு எழுத ஆசைப்பட்டுதான் டைரி எழுதுறேன். ஏன்டா என்னை இப்படி தவிக்க வைக்கிற? நீ உன் காதலை சொல்லாததுனால நான் எழுதுகிற எந்த வார்த்தைக்கும் அர்த்தமே இல்லை. இவ்வளோ தூரம் என் கூட பழகியும் நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறது உனக்கு புரியலையா? காதலை முதல்ல ஆம்பளைக்கு தான் சொல்லணும். எப்படா சொல்ல போகிற மாடியா? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லையா? அதனால் என் காதலிக்கிட்ட என் காதலை சொல்ல போகிறேன். நான் கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு விளையாட்டை தான் இருந்தாலும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தனியாக உட்காந்து யோசிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காதலாக மாறினது எனக்கு தெரிஞ்சுது. சரி, காதலை சொல்ல ஐ லவ் யூங்கிற ஒரு வார்த்தை போதாதா? எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறத கேட்டு கோவத்தினால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணக்கூடாது. ஐ லவ் யூ. தவறு செய்தால் முத்தம் தன்னெண்ணை திருத்திக்கணும், தண்டனை சரியா? எப்பொழுதெல்லாம் தவறு செய்வார் சொல்லிவிடடா. சொல்லுகிறேன் இப்போதொரு முத்தம் கொடடி. காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தலைவா. கண்கள் சொல்வது வார்த்தைகள் அல்ல, கவிதைகள் தலைவா. லைஃப்ல எல்லாத்தையும் விளையாட்ட நினைச்சதுனால ஷானுவோட பாசத்தையும் விளையாட்டு எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. சூப்பர் ட்ராக். பாசத்துக்கு உதவிச்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ ஜானு. ஜானு, ஐ லவ் யூ.